காசினாலே என் தாயான பேச்சியோடு கையில பிறந்த மக ஐய கனகவரம் பெற்ற மக ஈசமணி விளக்கில் பிறந்த தெய்வம் ஐயா மாயாண்டி சுடல ஐயா திருவிளக்கில் பிறந்த தெய்வம் தில்லைவனம் போன தெய்வம் ஆண்டவன் சுடலையோடு சத்ராதிபதி முண்டனோடு இருதலை முண்ட சுவாமியோடு முத்து புதியவனோடு கர்ப்பை பிள்ளையில் பிறந்த மகன் கருப்ப சுவாமியோடு ஆண்டவன் புகழாக அந்த மலை உச்சி பரம்பிட கொழுவிருக்கின்ற நாளையில் என்ன சுடலையோட கதைகள் பாட சொக்கேசனே அருள் போரிடா மணி விளக்கில் பிறந்தவள ஆயாண்டி செஞ்சோடல ஏய் திருவிளக்கில் பிறந்தமாவே இல்லைவான வளர்ந்தவள ஒளி விளக்கில் பிறந்தமாவே உலகால வந்தவனா ஏ உத்திரமூர்த்தி மாயாண்டி பேச்சு பெற்ற பேராண்டி பேச்சு பெற்ற திருமவனா ஆயாண்டி செஞ்சோடல ஐயா ஏ மல்லியப்பூ வாசகண்டா உன்புகளை நாம் பாட மனமதியில வந்தருள்வாய் செல்வாழகன் செஞ்சோடல நீ சிவனாருக்கு திருமகண்டா ஏ செல்ல பிள்ளை செஞ்சோடல ஈசமாக மாயாண்டி நீ கையில பிறந்த வந்தா கையில பிறந்த வந்தா கனகவரம் பெற்றவரே திருவிளக்கில் பிறந்த வந்தா இல்லை வேணும் போன வந்தா ஒளி விளக்கில் பிறந்த வந்தா உலகால வந்தா ஏய் உக்கிரமூர்த்தி மாயா உன்னுடைய புகழ் பாட உன் புகழ நாம் பாட உள் மனமதியில வந்தருள்வாய் என்ன ஆதிவெளி கையில வெள்ளி கையில ஈசனோட மலையில வெள்ளி கைலாசமா படைத்த கையில நல்ல கையில ஆசவதியில அங்க யாரெல்லாம் பகவானும் பார்வதி மாளுடனே லட்சுமி வைகுண்ட தளமதியில வரிசையுடன் கொழுவிருக்க சந்திர உலகத்தில் சந்திர ரஞ்சூரியரா சத்திய உலகம் என்னும் அம்மலோக தளமதியில சதுர்முகனன் சரஸ்வதியா கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்கள் நால்முகரா நல்முக நாரத மாமுனியும் அஷ்டதிக்கு பாலரோடு அகத்தியரம் புலத்தியரா கலை கோட்டு மாமுனியா சித்தாதி கூட்டங்களாய் நந்தி பூத படைகளோடு கைலையில் 4 லட்சம் பேப்பர்கள் இப்பேற்பட்ட கைலாசவாசலில் ஆண்டவனாகி சாட்சாதி
ஆதிபெருமான் காலகண்டன் என்றும் கரை கண்டன் என்றும் நிலகண்டன் என்றும் நிமலகண்டன் என்றும் சங்கரன் சதாசிவன் அடியவர்க்கு இனியவன் அடியவர்க்கு இனியவர் சர்ப்பத்தின் ஆபரணன் சாட்சா சிவபெருமான் சாம்போ சிவன் சங்கரன் சதாசிவன் விமலன் அச்சுதன் மானும் மழுவும் ஏந்தி மனோபர்வத ராஜ்ய குமரனாக மாணிக்க கையிலே கொலுவிருக்கிறாரே. அந்த ஆண்டவன் அந்த பகவான் எந்த ஆண்டவன்? ஆதி பகவானாகப்பட்ட ஆதிகரை கண்டன் சாம்போ சிவமூர்த்தி ஈசன் சிவபெருமான் சாமி ஈரேழு உலகம் எல்லாம் இன்பமுடன் ஜோன் படைத்து ஆகாயம் உடனே தான் படைத்து மரங்கள் என்றும் செடிகள் என்றும் மரம் செடி கொடிகள் என்றும் பட்சி நல்ல பறவைகளும் பகவான் ஜீவன் படைத்து எறும்பு யானை முதல் 84 லட்சம் கற்பசிசு உயிர் வரைக்கும் கடவுளான சிவன் படைத்தார் இன்பமுடன் தான் படைத்து ஆண்டவன் பகவானும் படைத்து விட்ட மனிதர்களுக்கு படியடைக்க வேண்டும் என்று எடுத்து விட்ட மனிதர்களுக்கு இறையடைக்க வேண்டும் என்று ஈஸ்வரனா சிவபெருமான் ஈஸ்வரியா இடமதில அடிபெண்ணே பார்வதியா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு எழுந்தரித்து கனியே உமையவள பகவான் பூஷதான் முடித்து படி அடக்கணும் அனவானந்தான் முடித்து ஆதிவெள்ளி கையில வண்ணனாறு வெட்டியில பட்டறையும் தான் திறந்து வாரி வருவாய் அம்மா வைத்தம் பட்டறையும் தான் திறந்து வைத்த வாரி தருவாய் அம்மா தினப்பட்டறையும் தான் திறந்து நாளி திணைய வாரி கொள்வாயாலோ நாதன் ஜீவன் சொன்னவாது அங்கி சக்தி பார்வதியா மன்னன் சொல்ல தட்டாம சொல்ல தட்டாமல் காத்தா மங்கை சக்தி பார்வதியா அம்மா கைலாச வாசலில அரிலையா உமையா
தினையா முத கொண்டல்லவா எடுத்துக்கொண்டு பகவான் பக்கம் வருவாரோ பகவானிடம் தான் கொடுத்தார். அப்ப பார்வதியா உமையவளும் சக்தியான பார்வதியா கொடுத்ததொரு திணையத்தானே ஈஸ்வரனும் வாங்கி கொண்டு விஷமுக வாகனமா காலை நல்ல வாகனத்தில் சிவனார் அருளார கதை கண்டனா சிவபெருமா அவருடைய காலை நல்ல வாகனத்தில் ஈஸ்வரனார் ஏறியல்லோ ஈரல் உலகமெல்லாம் இறையளக்க பயணமானாள் 16 உலகமெல்லாம் 16 உலகமெல்லாம் படியளக்க புறப்படாரே புறப்படுதா ஈஸ்வரன் சிவபெருமா தப்பிடாமல் ஈசன் விதமாக படியளப்பாரை ஆனார். அம்மை சக்தி அளந்து கொடுத்த நாடி திணை. சரி, அந்த நாடி திணை கொண்டு சரி ஆண்டவனாய் சிவபெருமான் நாடெங்கும் படியளந்தார். ஆமா, உலக்கு திணை. சரி, உலக்கு திணை கொண்டு ஆமா உலகமெல்லாம் படியளந்தார். அளந்தார். ஆளாக்கு திணை கொண்டு ஆமா அகிலமெல்லாம் படியளந்தார். ஈசனாகிய சிவபெருமான் ஆமா படியளந்து சரி களைப்பால லோகமெல்லாம் படியளந்த களைப்பால் வார கைலாச வருகின்றார் ஆண்டவன். இறையளந்த களைப்பால் இறையளந்த களைப்பால் ஈசனான சிவபெரும் ஈசன் பொண்ணு கைலைக்குள் இன்பமுடன் வருவார். கைலாசம் வார வேற பார்வதியா காரிலைய உலக மாதா வாசலில நிக்க சொல்லி அமவட்ட பழக போட்டா ஆண்டவன நிக்க சொல்லி படியளந்த பகவானுக்கு தொட்டு கழுவுதாலே பணிவிடையும் செய்யுவாரோ. கைலைக்குள்ள வரவழைத்து படியளந்த பகவானைக்கு ஆளும் பாலம் கொடுப்பா. இறையளந்த ஈசனுக்கு இளைபாரி கொடுப்பாரோ. இளைபாரி இளைபாரி அக்க ஈஸ்வரியும் ஈஸ்வரன் இருக்கும் போது ஆம்பர் இந்த பூமலர
தான் விரித்து அவர்கள் மெத்தையாக தான் விரித்து தான் பரத்தி சொக்கட்டங்கள் விளையாடுதான் அது பிடிப்பாரோ பல்லாங்குழி ஆடுதார கொண்டவனும் தேவியுமா அந்த போன பொண்ணு கைலைக்குள்ள சுவாமி மயக்கத்தில சொக்கனும் சொக்கியுமா ஆட்சியும் ஐயருமா அடியற தன்னதியில திரையும் புரிந்து வாரார் அன்று தங்கி வருவதையோ ஆயிரையா எழுந்தறிந்து பழையபடி சாணபானம் தானம் செய்து ஈசனான சிவனாருக்கு பாடி அமுதுகளை கொடுப்பாளோ அமுதுகளை கொடுப்பா இப்படியாக ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அல்லும் பகல 60 நாளிகையும் ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமா 14 உலகம் எல்லாம் அண்டச்சராச்சர பூனங்கள் எல்லாம் ஆண்டவன் எறும்பு யானை முதல் 84 லட்சம் ஜீவாதி சிவசிந்து கிடைக்கும் எவ்வுயிரும் தப்பிடாமல் ஈசன் பகவான் படி அளந்து கொண்டு வந்திருக்கின்றார். அப்படி வருகின்ற நாளைகள் அம்மை பராசக்தி ஆதிபராசக்தி உமையவள் பெண்டானே அவள் மனமானது அலை பாய்கின்றது. நமது சுவாமி ஆகிய பகவான் கடவுள் 14 உலகமெல்லாம் அண்டச்சராச்சர பூனங்கள் எல்லாம் அமுதளந்து வருகிறேன் என்று அடியால் அளந்தபடியே வாங்கிக் கொண்டு ஆண்டவன் செல்லுகின்றாரே. யாருக்கெல்லாம் படி அளந்தார், யாருக்கெல்லாம் படியானது அளக்கவில்லை, யாருக்கெல்லாம் அளந்தார் யாருக்கெல்லாம் அளக்கவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும், தெரிய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எண்ணம் கொண்டால் பார்வதி பகவானோட படியளப்ப படியளப்ப பகவானோட படியளப்ப 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 சோதனை தான் பார்க்கணுமே பார்க்கணுமே இதனோட படியளப்ப 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 சோதனை தான் செய்யணுமே செய்ய சோதனை தான் செய்யணும் செய்யணுமே படியளப்ப 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 பார்க்கணுமே பார்க்கணுமே இன்றைய தினமதியே ஈசனோட படியளப்ப சோதனையும் செய்யணுமே எண்ணம் கொண்ட ஈஸ்வரியா எங்கு வருவாளா ஆதி வெள்ளி கையில விட்டு பரிகடந்து ஏக வெள்ளி கையில விட்டு ஏக வெள்ளி கையில விட்டு எங்க ஈஸ்வரியா வருவாளே ஹலோ 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 கையில விட்டு வாராளியா ஏகாரிலையா உலகம் மாதா என்னை ஆதிசக்தி பார்வதியா ஆதிவெள்ளி கையில விட்டு அரனுடைய பதி கடந்து ஏகவெள்ளி கையில விட்டு ஏகவெள்ளி கையில விட்டு ஆதி ஈசனோட பதி கடந்து ஈசனோட பதி கடந்து அம்மம்மா விஸ்வலோகம் வந்தல்லவா விஸ்வகர்மா இடமதியில
சூடம் கட்ட வெட்டி கட்டு செமிழ் உண்டு செய்து சாதிலிங்க வர்ணம் வைத்து திருக்காணி போட்டுடைத்து செப்பு சிமிழ் வேண்டும் என்று சிவன் தேவி பார்வதியா கேட்ட போது அப்பந்தாயார் வார்த்தை தட்டாம தளம் அவன் தான் விஸ்வபிரம்மா அவளை காஞ்சூரம் கம்பு பெட்டி கட்டு சிமிழ் உண்டு செய் 7 அடுக்கு சிமிழ் கடைந்து சாதியில் இங்க வர்ணம் வைத்து காணி போட்டு வைத்து செய்யலையா கடமதியில செய்யலையா இடமதியில ஐயா விஸ்வபிரம்மா கொடுப்பா ஐயா விஸ்வபிரம்மா கொடுப்பா அந்த சிமிழ வெள்ள வாங்கி கொண்டு ஆதிசக்தி வாரால அருமமாக விஸ்வபிரம்மா உனக்கு வாழ்த்தி வரம் கொடுப்பா வரிசையுடன் விடை கொடுத்து வாராளே பார்வதியா எங்க வருவாளானா ஈசனோட தேவியாவா கைலாச வாசலில வடக்கு கோட்டை வாசலில வந்து நின்றான் வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்து ஆதி கைலாச வாசலில வடக்கு கோட்டை கம்பனையால் வார போது சித்தரும்பு கூட்டம் அது சாரையாக ஒன்றிருக்கு ஆதிசக்தி பார்த்துட்டால நம்ம இந்த நல்ல சிமிழதில இந்த சிவனை நம்படி தடைக்க பார்த்த போது ஆணும் பெண்ணும் தானே சேர்ந்தது அகில உலகம் தானே என்று எண்ணம் கொண்ட பார்வதியா இந்த நல்ல சிமிழுக்குள்ள என் தங்க பார்வதியா ஆனரும்பா மென்னரும்பா ஆதிசக்தி பிடிப்பாளா திருக்காணி போட்டு உடைத்து அந்த சிவனுக்குள்ள அடைப்பா திருக்காணி போட்டு உடைத்து சிவனுக்குள்ள விடித்தடைத்தா அது சிவன் தேவி பார்வதியா அங்க வைத்தவனா ஆண்டவன் பகவான் தங்கான் பார் என்று பார்வதியாவும் எவளும் முடிந்தாளையா பார்வதியா சொல்லி வருவானே என்று கோட்டை வாசலில வடிவழகி பார்வதியா வழி மேல விழிகள் வைத்து எவரும் ஈசமெல்லி கைலைக்குள்ள ஈஸ்வரிய பார்வதியா ஈசனத்தான் எதிர்பார்த்து இருப்பாளாம் பார்வதியோ இறையாடு உலகம் எல்லாமோ இறையாடு அந்த பகவானும் 16 உலகம் எல்லாம் கையபடி அளந்து வருவாரா ஆண்டவன் பெருமா 16 உலகம் எல்லாம் 16 உலகம் எல்லாம் பார்வதியவள் கொடுத்த திணையை கொண்டு ஆண்டவன் ஆளாக்கி திணையிலே ஒரு திணை எடுத்து அண்ணாக்கில் போட்டு அண்ணாக்கிலிட்டு இந்த உலகத்திலே வசிக்கக்கூடிய அனைத்து சீவராசிகளுடைய பசி தீரட்டும் என்று ஆண்டவன் அண்ணாக்கில் போட்டு சுவைத்தானேயானால் அனைத்து ஜீவன்களுக்கும் பசி அமர்ந்து விடும்.
அமர்ந்து விடுங்களா? ஆமா, அவருடைய அம்சத்துல தானே அனைத்து சிவன்களும் இயங்குது. சிவம் இல்லைன்னா அந்த உடல் என்னது சவம் தான். ஒண்ணுமே கிடையாது. ஊருக்கு வடக்கையோ தெற்கையோ கிழக்கையோ கொண்டு வச்சிட வேண்டியது. ஆக எஞ்சான் உடலுக்குள் சிரசே பிரதானம். சரி, இந்த சிரசுக்கு அப்பால் எஞ்சான் அங்குலத்தில தான் ஈசனுடைய கிருபை கடாட்சமாகிய அருள், பேர் அருளாகிய பேர் ஒளி ஒளி. ஆமா, நம்முடைய ஞானக்கண் என்று சொல்லக்கூடிய ஆக்னா சக்கரத்துல இயங்கி கொண்டிருக்கு. அந்த இந்த உள்ளத்துல உள்ள அந்த ஒளி போச்சுன்னு வச்சுக்க, நீ சவந்தான். உண்மைதானே? ஆக அதனால தான் ஒருவரை பார்த்து ஒருவர் கையெடுத்து கும்பிட்டு வணங்குறோம். உயிர் வந்தா தான் தெரியும், ஒரு உயிர் போனா தான் தெரியும். சும்மா சொல்லியிருக்கான். இது வந்து அதாவது மானிடவன் ஒரு வழிபோக்கன். வாழ்க்கை எனும் பாதை வழங்குகின்ற, வாழ்க்கை எனும் பாடம் வழங்குகின்ற ஒரு பாடம் மக்களுக்கு. இது வந்து ஒரு வழிபோக்கம். வழிபோக்கு தான். அதாவது நாம் எல்லோரும் ஒரு புதிய உலகத்துல நுழைஞ்சிருக்கோம். நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம கடன்களை தீர்ப்பதற்காகத்தான் இந்த வையகத்தில் தாய் தந்தையருக்கு குழந்தையாக பிறந்து புல்லாய் செடியாய் மரமாய் கூடாய் பல்விரகமாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரர்களாய் எல்லா பிறவியும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் இனி பிறவாமை வேண்டும் பகவானே என்று வேண்டுவதுதான் இந்த மானிட பிறவிக்கு. ஆமா, பிறவியினுடைய முக்தி மோட்சம் பெறுவதற்கு ஆண்டவனை வணங்குறதுக்கு ஏன் வணங்குறோம்? அதற்காகத்தான் வணங்குறோம். பிறவா பிறனை அடைவதற்குத்தான். ஆக 1000, அதாவது ஆண்டவன் பகவான் 1000 பங்கு வைத்து, ஒரு பங்கு 1000 பங்கு வைத்து பார்வதி அளந்து கொடுத்த தினையை அதிலே ஒரு பங்கை அண்ணாக்களிட்டு சுவைத்து அகில உலகம் பசியமரும்படி செய்து 7 உலகத்தினுடைய புதுமை கண்டு நாம் படைத்த மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள், எப்படி நிறை குறையோடு வாழ்கின்றார்களா, நிம்மதியோடு வாழ்கின்றார்களா, நம்மளை நினைக்கின்றார்களா என்று ஆண்டவன் நம்மளை படைச்ச பகவானுக்கு தெரியாதா? 7 உலகம் எல்லாம் படி இழந்த கைலாசம் வருகின்றார். எப்பொழுதும் படியிழந்து வரக்கூடிய பகவானுக்கு அன்னை உமையவள் பாதபணிவளை செய்வாள். அன்றைய தினத்திலே ஆதிபராசக்தி உமையவள் சம்போ வாயென்று தான் கேட்கலை, வந்தானங்கள் செய்யலை, ஏனென்று தான் கேட்கலை, எதிர்த்து மொழி உரைக்கலைய, மௌனமாக இருப்பாள், மௌனமாக மங்கை சக்தி பார்வையாள். நீட்டினக்க மடக்காம கவிந்ததலை ஏறிடாம யாவுந்த கூந்தல் முடியாம ஆயந்தங்க பார்வதியா வடக்கு கோட்டை வாசலில கம்பனையால் வந்திருக்கின்ற போது பார்த்தார் பகவான். அம்மா பார்வதி என்றைக்குமே ஆண்டவன் படியிழந்து வருகின்ற போது பக்தா என்று மதித்து சாமி அப்படி இருக்கு. அம்பிகை உமையவள் பார்வதா தேவி இடத்தில என்றைக்குமே எனக்கு பாதபணிவிடை செய்யாமல் இருக்க மாட்டேன் அம்மா பார்வதி என்று கேட்டுக்கிட்டு போது, ஆண்டவா இறைவா, தாங்கள் இல்லாத வேளையில் ஆதி கைலைக்குள்ள 2 சிவராசியாரும் பட்டினி என்று வந்தது. பட்டினியா இருக்கும் ஜீவனை நான் பாதுகாத்து அடைக்கலமா வைத்திருக்கிறேன் என்று சொல்ல அடியே பார்வதி எங்கே அந்த 2 சிவனை பார்ப்போம் என்று சொன்ன போது ஆண்டவன் முன்னாலே சிமிழை துறந்து பார்த்த போது சிமிழை சுத்தி வருகிறது, சூழவட்டம் போடுகிறது சிச்சரும்பு. அவள் கொடுத்த திணை அமுதையும் கவி கொண்டு சுத்தி வருவதை பார்த்தா. வெக்கி தலை குனிந்தா மௌனமாக நின்றார் விமலந்தேவி பார்வதி. அறியாமல் செய்த குட்டையும் ஆண்டவனே பொறுக்கணும், தெரியாமல் செய்த விதை சங்கர ஈஸ்வரனை பொறுக்கணும் என்று சொல்ல, ஆண்டவா நீங்கள் இல்லாத கைலாசத்தில் நான் தன்னன் தனிமையாக இருக்கிறேன் சுவாமி, எனக்கு கொஞ்சி நல்ல விளையாட குழந்தவரா எனக்கு வேண்டும், மடியில் வைத்து விளையாட மதள ஒன்று எனக்கு வேண்டும், கணவன் இல்லா கை குழந்தை இந்த கையில கொடுக்க வேண்டும், கை குழந்தை
பிறந்தால் இந்த பூவுலகில் எனக்கு வேண்டும் பார்வதியா கேட்ட போதே ஏ ஆண்டி அம்மா பார்வதியா ஈஸ்வரிய உமையவர என்னுடைய வார்த்தைகளே இதற்கு முன்னால நல்ல குழந்தை தந்தை